இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சூப்பரான கொரியன் டிராமா பத்தி தான் பேச போறேன். இது உண்மையிலே ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கான கதையா இருந்தது. அதனால நிறைய பேர் இந்த ஸ்டோரி கேட்டனால உங்களுக்கு விஷுவலா இல்லாம நான் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கேன். ஏன்னா விஷுவல் தான் நமக்கு கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வரும். சோ அதனால இது எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கேன். வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். இந்த கதையில ஃபர்ஸ்ட் ஒரு அண்ணன் தங்கச்சி இருக்காங்க. அவங்க யாருன்னா ஹீரோயினும் அவங்களோட அண்ணனும். அவங்க 2 பேருமே அவங்க அப்பா கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க அப்பாவும் நல்ல மனுஷன் தான். ஆனா அவர்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்னன்னா பிசினஸ்னு சொல்லி கண்ட கண்ட முடிவு எடுப்பாரு. அதுலயும் நிறைய பணத்தெல்லாம் ஏமாந்து இழந்துருவாரு. இதனாலேயே இவங்க குடும்பத்துக்கு நிறைய கஷ்டமும் வருது. இருந்தாலுமே இந்த அண்ணன் தங்கச்சி 2 பேருமே சலிக்காம பயங்கரமா போராடுறாங்க. இதனால சின்ன வீட்லயே தங்கி அவங்க படிப்புக்காக வேலையோ செஞ்சு அவங்கள பாத்துக்கிட்டே வராங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் நம்ம ஹீரோயின் லாக்கு படிக்கிறாங்க. அப்புறம் அவரோட அண்ணன் வந்து டாக்டருக்கு படிக்கிறாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு நாள் இவங்களோட அம்மா இறந்துடுறாங்க. இதனால ஹீரோயினுக்கு என்ன தோணுதுன்னா தன்னோட அம்மா இறந்ததுக்கு காரணம் அவங்களோட அப்பா அப்படின்னு சொல்லி அவரை விட்டு விலகி போகணும் அப்படின்னு சொல்லியே முடிவெடுக்கிறாங்க. ஆனா அப்பா தன்னோட பொண்ணை விலகி போகிறதுக்கு விடவே மாட்டேங்கிறாரு. இவளும் இவங்க அப்பாக்கும் தெரியாம ஒரு பணக்கார குடும்பத்துக்கு ஒரு டியூட்டரா வேலைக்கு போறாங்க. அந்த குடும்பத்தோட சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக போறாங்க. அவளோட ப்ரொஃபசர் தான் இந்த வேலையை இவர்களுக்கு வாங்கி கொடுத்திருப்பா. அதனால இவளோட படிப்போ தடபடக்கூடாதுன்றதுக்காகவே இந்த வேலைக்கு போறா. அந்த பணக்கார குடும்பத்துல இருக்கிற பெரிய பையன் தான் நம்மளோட ஹீரோ. இவன் ஆர்மில இருந்து இப்பதான் வரான். இவனுக்கு அமெரிக்கா போகணும்ன்றது ரொம்ப நாள் ஆசை. வீட்ல நடக்கிற சண்டை சச்சரவு இதெல்லாம் பார்த்து அவருக்கு சுத்தமா பிடிக்காதனால அவர் அமெரிக்காவுக்கு போயே ஆகணும்னு இருக்காரு. ஆனா எப்ப ஹீரோயினை பார்த்தாரோ அவரோட மைண்ட் அப்படியே மாறி போச்சு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு மேல பயங்கரமா லவ்வும் வந்துருது. அதனால பின்னாடி துரத்தி அவளை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா நம்மளோட ஹீரோயின் தான் ஒரு சாதாரண குடும்பத்தோட பொண்ணுல. அதனால அவரோட லவ்வை ஏத்துக்கிறதுக்கே தயங்குறாங்க. ஒரு வழியா ஹீரோ காதலிக்கிற விஷயத்த அவங்க வீட்லயும் சொல்லிடுறாரு. ஆனா வீட்ல இருந்த எல்லாருக்குமே பயங்கரமான கோவம் வருது. ஆனா ஹீரோ தான் ஒரு பெரிய ஆயுதம் வச்சிருக்காரே. என்னன்னா நான் அமெரிக்காக்கு போகாம இங்கேயே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லனா உங்க எல்லாரையும் விட்டு நான் அமெரிக்காக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படின்ற மாதிரி ஒரு டீல வைக்கிறாரு. இத கேட்ட அவங்க அப்பா ஐயோ என்னைக்கா இருந்தாலும் நம்ம பையன் நம்ம கூட இருந்தா நல்லதுன்ற மாதிரி நினைச்சு கடைசியில ஒரு வழியா அவங்க இவங்களோட லவ்வுக்கு ஓகேவோ சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய தப்பம் பண்றாங்க. அவங்க அப்பா இருக்கிற விஷயம் தெரிஞ்சா அவங்க குடும்பம் தன்னை ஏத்துக்காதுன்னு சொல்லி என்னோட அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பொய்ய சொல்லிடுறா. அதனால இந்த பொய் சொன்னனால இவளுக்கும் இவங்க தம்பிக்கு நடுல ஒரு பெரிய பிரிவே வந்துருது. ஒரு பையனுக்காக குடும்பத்தையே விட்டு போறது தப்புன்னு சொல்லி அவரோட தம்பி சொல்றாரு. ஆனாலும் அவங்க அப்பாவை பிடிக்காதனால இவ இந்த முடிவு எடுத்துடுறா. பல பிரச்சனையெல்லாம் தாண்டி இவளும் தன்னோட லவ்வரை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறா. ஆனா அந்த கல்யாணம் அவங்க அப்பாவுக்கு தெரியாம நடந்திருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட்னா இப்ப கல்யாணத்துக்கு எல்லாம் கூப்பிட்டோம்னா சில பேருக்கு காசு கொடுப்பாங்களே, அந்த மாதிரி காசுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒரு கெஸ்டா இவர் வந்திருப்பாரு. அவங்க அப்பா அந்த பொண்ணு அங்க கல்யாணத்துல மணப்பொண்ணா பார்த்ததுமே அவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அங்க யாருக்குமே தெரியாம அவரோட முகத்தை மறைச்சிட்டு கல்யாணத்தையும் அழுதுட்டே பாக்குறாரு. அதே சமயத்துல ஹீரோயினோட தம்பி ஒரு அப்பாவியான பணக்கார பொண்ணை வந்து காப்பாத்துறாரு. அந்த பொண்ணுக்கு இவரை பார்த்ததுமே இவன் மேலயும் லவ் வந்துருது. ஆனா ஹீரோயினோட தம்பி இந்த பொண்ணு கிட்ட இருந்து விலகி இருக்கான். இருந்தாலுமே அந்த பொண்ணு பின்னாடி விரட்டி இவனையே காதலிக்கிறா. இதனால அந்த பொண்ணோட அம்மாக்கு கோவம் வந்து அவளை மறுபடியும் வெளிநாட்டுக்கே அனுப்பிடுறாங்க படிக்க வைக்க. ஆனா அப்ப கூட அந்த பணக்கார பொண்ணு பயங்கரமா அழுதுட்டே ஒரு நாள் உன்னை நான் வந்து மீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே போயிடுறா. 3 வருஷம் அப்படியே ஓடி போன நிலையில நம்ம ஹீரோயின் ஒரு திறமையான நீதிபதியாவும் வக்கீலாவும் இருக்காங்க. அந்த பெரிய பணக்கார குடும்பத்துல அவளுக்குன்னு ஒரு இடத்தையும் உருவாக்கிட்டா. அவங்க அப்பா கிட்ட நான் படிப்புக்காக அமெரிக்கா போறேன்னு சொல்லிட்டு தான் போயிருப்பா. ஆனாலுமே அவங்க அப்பா கல்யாணத்தை நேர்ல பார்த்தனால அமைதியா அதெல்லாம் ஏத்துக்கிட்டு அவளுக்கு தெரியாமலே அவளை பயங்கரமா கவனிச்சிட்டு இருக்காரு. எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமையானா தன்னோட மகளும் மருமகனும் ஆசையா ரோட்ல நடந்து வருவாங்க. இத பாக்குறதுக்காகவே வாரம் ஆனா கரெக்டா போயிடுவாரு. இந்த மாதிரி சமயத்துல ஒரு நாள் ஹீரோ மட்டும் தனியா நடந்து போறாரு. அந்த சமயம் அவரு கார் இடிக்கிற மாதிரி வருது. அந்த சமயத்துல கூட வேகமா வந்த மாமனார் தான் காப்பாத்திடுறாரு. இவரை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு டக்குன்னு அவர் மேல ஒரு புரியாத பாசமும் வர, அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரோட உண்மையான அடையாளம் தெரியாமே 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆறாங்க. அதுக்கு நன்றி கடனா சின்னதா ஒரு பார்ட்டிக்கு என்னோட வைஃப் கூட நீங்களும் வரணும் அப்படின்ற மாதிரி மருமகன் கூப்பிட உடனே இவரும் ஒரு பக்கம் பயந்துடுறாரு. அப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது தன்னோட மருமகனோட ஆபீஸ்ல தான் செக்யூரிட்டி வேலையில இருக்காருன்னு சொல்லிட்டு எங்க இங்கே இருந்தா தன்னோட மகளுக்கும் இவருக்கும் மறுபடியும் பிரச்சனை வந்துட போதும்னு சொல்லிட்டு அவசரமா அந்த வேலையும் விட்டுட்டு அங்க இருந்து அவர் கிளம்பவும் செஞ்சிடுறாரு. அந்த மாதிரி சமயத்துலதான் அவரோட லாக்கர்ல தன்னோட ஒய்ஃபோட போட்டோ அங்க இருக்கிறத பார்த்து ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆறாரு.
இன்னொரு பக்கம் ஹீரோயினோட தம்பி ஒரு டாக்டரா இருக்காரு. அவனும் தன்னோட அக்கா புருஷனோட தங்கச்சியை தான் லவ் பண்றான். ஆனா அவளும் அந்த பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன்றது தெரியாம இவனும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இந்த மாதிரி சமயத்துல தான் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொன்னா அவன் எங்க லவ் பண்ணாம போயிடுவானோன்னு சொல்லி, எனக்கு யாருமே இல்ல, நான் ஒரு அனாதைன்னு சொல்லி இவனை வலுக்கட்டாயமா லவ் பண்ண வைக்கிறா. இந்த மாதிரி சமயத்துல இவளோட உண்மையான ஸ்டேட்டஸ் என்னன்றது மட்டும் தெரியாம இவன் தன்னோட மாமாவோட சொந்த தங்கச்சி அப்படின்றத தெரிஞ்சு இவன் பயங்கரமா பயப்படுறான். எங்க இதனால இவங்க அக்காக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு சொல்லி பயங்கரமா பயப்படுறான். அதனாலேயே சீக்கிரமா அவளை பிரேக்கப் பண்ணணும்னு முடிவெடுத்து அவகிட்ட பிரேக்கப்போ சொல்லிடுறான். ஆனா அவளால அந்த பிரேக்கப்பை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எங்க நம்ம வேற கல்யாணம் பண்ணலன்னா நம்ம பின்னாடி வந்துட போறாருன்னு சொல்லிட்டு இவள ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருப்பா. அந்த பொண்ணுக்கு போய் நேரா இவனும் ப்ரப்போஸ் பண்ணிடுறான், தன்னோட அக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காகவே. இன்னொரு பக்கம் தன்னோட ஒய்ஃப் ஏன் அவங்க அப்பாவை பத்தி மறைக்கணும்னு சொல்லி ஹீரோக்கு அவ மேல பயங்கரமா கோவம் வருது. அவரும் சந்தர்ப்பம் கொடுத்து பாக்குறாரு எங்கேயாவது அவ அப்பாவை பத்தி பேசுவான்ட்டு. ஆனா அவளும் எதுவுமே பேசாதனால இவரு பயங்கரமான மன உளைச்சல்ல இருக்காரு. இந்த மாதிரி சமயத்துல தன்னோட தங்கச்சி வேற இவன் பிரேக்கப் பண்ணிட்டானா, அவன் யாரு என்னன்றது விஷயம் தெரியறதுக்குள்ள என்னன்றத பார்த்தா கடைசியில தன்னோட ஒய்ஃபோட தம்பி தான் அதுன்னு சொல்லி ஹீரோக்கு தெரிஞ்சு இதனால அவர் மறுபடியும் ஷாக்கும் ஆகுறாரு. உடனே தன்னோட தம்பியோட லவ்வரும் இவனை ஃபாலோ பண்ணிட்டே நேரா இவனோட வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க அவங்க வீட்ல ஒரு ஆல்பமும் இருக்கு. அந்த ஆல்பம் ஓபன் பண்ணி பார்த்ததுமே இவளுக்குமே பயங்கரமான ஷாக் ஆகுது. என்னடா இது, தன்னோட அண்ணி அவனோட லவ்வர் கூட இருக்காங்கன்றத பார்த்துட்டு அப்பதான் இவளுக்கு இன்னொரு விஷயமும் தெரியுது. அதாவது இவங்க ரெண்டு பேரும் அக்கா தம்பின்னு, இதனாலதான் இவள பிரேக்கப் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லி இவளும் புரிஞ்சுக்கிறா. என்னதான் ஹீரோ ஹீரோயினோட கல்யாணம் வெளி உலகத்துக்கு எல்லாமே உண்மைன்னு தெரிஞ்சாலும் சட்டப்படி அவங்களோட மேரேஜ் ரெஜிஸ்டரே பண்ணல. ஆரம்பத்துல அவங்களோடது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான மேரேஜ் மாதிரி தான் இருந்தது. ஆனா நாட்கள் போக போக ஹீரோயினுக்கு அப்பதான் ஹீரோ மேலேயே ஒரு புதுசா ஃபீலிங்கும் வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம தன்னோட வைஃபையே காதலிக்கிற ஃபீல் அவருக்கு புதுசாவே இருந்தது. இந்த மாதிரி சமயத்துல தான் ஆல்ரெடி இவங்க கிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர இப்ப ஆரம்பிச்சனால இவங்களோட வைஃபும் நீ எப்ப என்ன நிஜமா வைஃபா ஏத்துக்கிறியோ அப்ப வரைக்கும் நான் உனக்காக காத்திருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிடுறாங்க. ஆல்ரெடி தன்னோட வைஃப வேற ஒரு விஷயத்த மறைச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கிங் நியூஸ் வருது. அது என்னன்னா ஹீரோக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்றது ஒரு ஆசையாவே இருக்கு. ஆனா ஹீரோயின் அவருக்கு தெரியாமே கருத்தடை மாத்திரை எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இவருக்கு தெரிய வந்து அவளுக்கு இவனோட குழந்தை வேணாம் அப்படின்ற மாதிரி நினைச்சு தன்னோட வைஃப் கிட்ட டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த மாதிரி சமயத்துல தன்னோட அப்பாக்கும் தம்பிக்கும் இவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு இவங்களாலதான் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயினும் அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறி தனியா ஒரு வீட்டுக்கோ வாடகைக்கு போறாங்க. அங்க போய் தனியா ஒரு லா ஃபர்மும் ஆரம்பிச்சு அங்க அவங்களுக்கு பிடிச்ச கேஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தனிமையில இவ வாழ ஆரம்பிச்சாலுமே ஹீரோக்கு எப்பவுமே ஹீரோயின் மேல லவ் இருந்துட்டே தான் இருக்கு. அவனும் அப்பப்ப அவன் பக்கத்துலயே வந்து பாத்துட்டு தான் இருக்கான். ஹீரோவோட குடும்பத்துக்கு அவன் நிறைய பண்ணிருக்கா அப்படின்றனால மறுபடியும் அந்த குடும்பத்துக்குள்ள வரத்துக்காக அவளை கூப்பிடுறாங்க. ஆனா அந்த நேரம் கூட ஹீரோ தயவு செஞ்சு அவளோட விஷயத்துல நீங்க யாருமே தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவளோட சந்தோஷம் என்னவோ அதுவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் தன்னோட தம்பி ஹீரோவோட தங்கச்சியை லவ் பண்றது அவங்களோட லவ் இன்னும் ஸ்ட்ராங் ஆனனால அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவுல தான் இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் ஹீரோயின் அவங்க அப்பாவை பத்தி நிறைய யோசிச்சு பாக்குறா. இத்தனை நாளா தன்னோட அப்பா மூலமா அவளுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா. ஆனா கடைசியில பிரச்சனை எல்லாம் வந்து தனியா வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க அப்பா இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நல்ல மனுஷனா மாறிட்ட பிறகு அவளுக்காக அவரோட அப்பா பண்ண தியாகங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவங்க குடும்பத்தை மறுபடியும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சு இவ ஆசைப்படுறா. அதுக்கேத்த மாதிரி இவளோட தம்பி அப்பா எல்லாருமே ஒண்ணு சேர்றாங்க. அந்த நேரத்துலதான் ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. ஹீரோயினோட அப்பாக்கு ஒரு பெரிய ஆபத்தும் வருது. இதுக்கு முன்னாடி ஹீரோவை காப்பாத்தினப்ப அவருக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த நேரத்துல அவருக்கு வயிற்றுல பலமா அடிபட்டிருக்கும். தன்னோட பொண்ணு எங்க பாத்துருவாளோன்னு சொல்லி பயந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருந்திருப்பாரு. அந்த டைம் ஏற்பட்ட காயத்தால அவருக்கு பயங்கரமான வயிற்று வலியும் வருது. இந்த மாதிரி சமயத்துல டாக்டர்ஸும் இவரோட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு, பழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி சமயத்துல தன்னோட மருமகனும் ஏன் மேலதான் தப்புன்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. இன்னொரு பக்கம் இவரோட பொண்ணும் ஏன் மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஆனா அந்த நேரத்துல இது யார் மேலயும் தப்பு கிடையாது, இவர் சீக்கிரமா குணமாயிடுவாரு, கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி. இந்த நேரத்துலதான் ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன், எனக்கு நீங்க கண்டிப்பா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே மறுபடியும் சேர்றாங்க. இந்த மாதிரி இவங்களோட ரீயூனியன் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அப்பாக்கும் உடல்நிலை சரியாகி சீக்கிரமா குணமாயும் வந்துடுறாரு. இவங்களோட ரீயூனியனுக்காகவே ஸ்பெஷலா மறுபடியுமே கல்யாணம் பண்ணிக்க கூப்பிடுறாங்க. அந்த நேரத்துல இவ மனப்பொண்ணா தன்னோட அப்பா கைய பிடிச்சிட்டு தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கல்யாணமும் பண்ணிக்கிறா.
முன்னாடி நடந்த கல்யாணத்துல அவங்க அப்பா ரொம்ப வேதனை அடைச்சாரு. ஆனா இந்த கல்யாணத்துல அவங்க அப்பா ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு. எல்லாருமே அவங்களோட வாழ்க்கைய அழகாவும் ரொம்ப சந்தோஷமாவும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோயின் அந்த பெரிய பணக்கார ஃபேமிலிக்கு மருமகளாவும் போயிட்டாங்க. ஹீரோவும் ஹீரோயினுக்கும் அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. தன்னோட பொண்ணோட வாழ்க்கையும் பையனோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு தெரிஞ்ச அவங்க அப்பா தன்னோட பசங்களை விட்டு தனக்கான தனியா ஒரு வாழ்க்கைய வாழவும் ஆரம்பிச்சாரு. இனிமே அவங்கள தொந்தரவே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு ஒரு மர வேலை செய்யற கம்பெனில போய் வேலைக்கு சேர்ந்து மர சாமான்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. தன்னோட பொண்ணுக்கு ஆசையா ஸ்பெஷலா ஒரு நாற்காலியையும் செஞ்சு கொடுக்கறாரு. கடைசியா தன்னோட அப்பாவோட ஆசீர்வாதத்தாலையும் தன்னோட புருஷனோட காதலாலையும் நம்ம ஹீரோயின் ரொம்பவுமே சந்தோஷமா வாழ்றாங்க. அவங்களோட கடந்த கால கஷ்டத்தை எல்லாத்தையுமே மறந்துட்டு ரொம்பவுமே சந்தோஷமா நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கதையும் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி வேற ஏதாவது கதை வேணும்னா கண்டிப்பா நீங்க தாராளமா கேட்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எனக்கு ஆதரவு கொடுக்க உங்களோட லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.